அரசியல் கட்சி தொடங்குவது சுலபம், அதை தொடர்ந்து நடத்துவது என்பது சிரமம் என்பதை நடிகர் விஜயும் உணர்ந்திருப்பார் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்தார். பெருந்துறையில் தமது கட்சியின் மாநாடு ஏற்பாடுகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சினிமாவில் இருக்கும்போது பாராட்டு பெறும் நடிகர்கள் அரசியலில் பயணிக்கும் போது எதிர்மறை விமர்சனங்களை சந்திக்க நேரிடலாம் என்று கூறினார். யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதில் இது விஜய் சினிமா நடிகர் என்றெல்லாம் யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாது. யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். தமிழக அரசியலிலே பல நடிகர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நடிகருடைய கட்சியும் போக போகத்தான் தெரியும். இன்னும் அந்த கட்சியில் என்ன கொள்கை, அதனுடைய தத்துவங்கள் என்ன, எதை முன்வைத்து நாம் செல்லப் போகிறோம் என்பதெல்லாம் இன்னும் சொல்லப்படவில்லை. நம்ம அதாவது இது எப்படின்னா, சினிமா மாதிரி அரசியல் இருக்காது. சினிமா மாதிரி அரசியல் கிடையாது. ஆரம்பிக்கிறது எல்லாமே சுலபம், அதை தொடர்ந்து நடத்துவது என்பது மிகவும் சிரமம். ஒரு அனுபவசாலியாக நாங்கள் சொல்லுகிறோம். அதனால் ஒரு சினிமாவிலிருந்து யார் வேண்டுமானாலும் இப்போ எம்ஜிஆரே எடுத்துக்கொண்டால் வந்தவுடன் முதலமைச்சர் ஆகிவிட்டார் வெகு சீக்கிரமாக. 30 வருஷமாக திமுகவில் இருந்தார். திமுகவுக்கு அவர் தலைமை ஏற்கலை, பொருளாளர் இருந்தார், தலைமை ஏற்கலை. தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்த பின்னாடி ஒரு குறுகிய காலத்திலே முதலமைச்சர் ஆனார். பிறகு கடைசி வரை முதலமைச்சராகவே இருந்தால் அது சுலபமாக போனது. அதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிரமப்பட்டார்கள். அவர்கள் சிரமப்படவில்லை என்று சொல்லவில்லை, கண்டிப்பாக அவர்கள் சிரமப்பட்டார்கள். பல சிரமங்களுக்கு பிறகுதான் அவர்களால் பிடிக்க முடிந்தது. அதுவும் தயாராக இருந்த ஒரு கட்சி, எம்ஜிஆர் விட்டு சென்ற கட்சியை அவர்கள் நடத்தினார்கள். அதற்கு பிறகு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஏன் பாக்யராஜ் கூட ஒரு கட்சி ஆரம்பித்தார், டி ராஜேந்தர் கூட ஒரு கட்சி ஆரம்பித்தார். இப்படி சீமான் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவரும் சினிமாவில் இருந்து வந்தவர். அவர் தொடர்ந்து நடத்துகிறார். அவரை பாராட்டுகின்றோம். கண்டிப்பாக அவர் ஆரம்பிப்பது சிரமம், ஆனால் தொடர்ந்து நடத்துவது ஆரம்பிப்பது சுலபம், தொடர்ந்து நடத்துவது என்பது சிரமம் என்பதை அவரும் புரிந்திருப்பார். அவரும் இதே அனுபவத்தை கொண்டவராக இருப்பார். ஆனால் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக தொடர்ந்து நடத்த வேண்டும், இடையில விட்டுவிடக்கூடாது. அதற்கான ஒரு தாக்கம் ரஜினிகாந்த் அளவுக்கு மிக புகழ் வாய்ந்த ஒரு நடிகர், இளைஞர்கள் இன்னைக்கு நிறைய பேர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக அரசியல் கொண்டு வரும். இது எப்படின்னா, ஒரு நடிகர் நடிகராக இருக்கிறப்ப எல்லா கட்சியும் சார்ந்தவர்களும் இருப்பாங்க. நடிகர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே அதே வரவேற்பு இருக்குமான்னு இப்போ சொல்ல முடியாது. ஒரு தேர்தலுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். நீங்கள் போகிற இடத்துல வர்ற கூட்டத்தை வச்சு ஒரு பெரிய எழுச்சி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு தேர்தலில் எவ்வளோ வாக்குகள் வாங்குகிறாங்களோ அதை பொறுத்து தான் சொல்ல முடியும்.